இந்த பட்டுக்கோட்டை பகுதியினுடைய இடதுசாரி கட்சிகளினுடைய தலைவர்களே, தோழர்களே, இன்றைய தினம் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசானது முதலாளித்துவத்துக்கும் நிலச்சுவார்ந்தார்களுக்கும் எதிராக விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக வர்க்கப்போர் நடத்தி அந்த வர்க்கப்போரிலே உயிர் நீத்த இந்த செங்கடு இயக்கத்தின் தியாகிகள் யாமருடை சிவராமன், வாட்டாகுடி இரணியன், ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம், இந்த தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் 5ஆம் தேதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியானது வருடந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தியாகிகள் எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கெல்லாம் வரலாறு நம்மளது கட்சியிலே புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் என்பவர் சிறு வயதாக இருந்து இரணியனுக்கு துணையாக இருந்தவர். அதே போல யாமருடை சிவராமன் அவர்களும் சிறு வயதிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது நாட்டுச்சாலையிலே அவர் தலைமறைவாக இருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு போராட்டங்களை நடத்தி அவருக்கு ஃபயரிங் ஆர்டர் கிடைத்தும் அவரை பிடிக்க முடியாமல் அப்போது இருந்த காவல்துறை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டுச்சாலையிலே அவர் ஒரு டீ கடையிலே வந்து வடை டீ சாப்பிட்டு போகிறதுக்காக வந்தவரை அப்போது இருந்த இந்த நாட்டுச்சாலை மணியார் காட்டி கொடுத்து அவரை சுட்டு வீழ்த்தினார்கள். அவரை காவல்துறையினர் வந்து பிடித்த போது கூட நான் உங்களை சுடவில்லை, நீங்க ஓடிப்போங்கன்னு சொன்னப்ப, நான் ஓடிப்போனா என் முதுகுல சுட்டு நீ பதக்கம் வாங்குறதுக்காக நீ ஓட சொல்ற, அதுக்கெல்லாம் நான் தயாரல்ல, என்னை சுட சொல்லி உத்தரவுனாக்க என்னை சுடுன்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி நின்று உயிர் நீத்த தியாகியவர். அதே போல வடசேரியிலே வாட்டாகுடி இரணியனும் ஆறுமுகமும் ஒரு சவுக்குத்தோப்பில் இருந்தபோது அங்கிருந்த ஒரு எட்டப்பான் அவங்களையும் காட்டி கொடுத்து பிடிச்சி சுட்டதுதான். இரணியனை சுடுறதுக்கு தான் ஆர்டரு, ஆறுமுகத்தை சுடுறதுக்கு ஆர்டர் இல்லை, நீ தப்பிச்சு போயிருன்னு சொன்னப்ப அவர் வந்து இரணியனை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுடு, அவரை சுடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை மறைச்சிட்டு நின்னாரு. அதனால அவரையும் சுட்டு இரணியனையும் சுட்டு இந்த மூவரையும் உறவினர்களிடம் கூட ஒப்படைக்காமல் அப்போது இருந்த அரசாங்கம், காவல்துறை இந்த இடத்திலே கொண்டாந்து தகனம் செய்தார்கள். அவர்களுடைய நினைவு நாளை நாம் ஆண்டுதோறும் 5ஆம் தேதி நாம் அனுசரித்து அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றும் இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை தோழர்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.